ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்எம் தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். எஸ்ஆர்எம் பொத்தேரி வந்திருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா பத்தியம் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக அது எனக்கு ஸ்பெல் பண்ண தெரியல, பத்தியம் தான் நினைக்கிறேன். பத்தியம் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, குழி மந்தி பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. நிறைய இடத்துல மந்தி பிரியாணி நம்ம கேட்கும்போது நார்மலாக மந்தி பிரியாணி கொடுப்பாங்க, அந்த அல்ஃபாம் வச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்ம நார்மல் அடுப்பு இல்லை கேஸில் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் மந்தி பிரியாணியோட அத்தன்டிக் பார்த்தீங்கன்னா அந்த குழி மந்தி, அதை அந்த குழிக்குள்ளே இறக்கி பண்ணுவாங்க. குழிக்குள்ளே இறக்கி ஃபுல்லாக இது பண்ணிட்டு இந்த ஸ்மோக்கில் பண்ணுவாங்க. அந்த மந்தி பிரியாணி கொடுக்குற அந்த மீட் வந்து அல்ஃபா மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுலேயே தான் வேக விடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணுறாங்க. அதாவது அரபிக் ஸ்டைல் கூட சொல்லலாம். அரபிக் ஸ்டைலில் வந்து அந்த குழியில் வச்சு அப்படி தான் வந்து மேக் பண்ணுவாங்க. அரபிக்லேயே அது மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு காரைக்குடின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு ஊர் பேர் தெரியல. அந்த இடத்துல வந்து வீடியோஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். அந்த குழிக்குள்ளேருந்தே பண்ணுவாங்க. கேரளா சைடில் அது நிறையா இருக்குது. நம்ம சென்னைக்குள்ளன்னு சொல்ல முடியாது, சென்னைக்கு வெளியில், அதாவது செங்கல்பட்டு போகிற வழி இது. இந்த இடத்துல வந்து அதுமாரி ஒரு சூப்பரான ஒரு குழி மந்தி பிரியாணி வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அல்ஃபாமு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தலசேரி பிரியாணிங்க. கேரளா ஸ்டைல் பிரியாணியில் அந்த ஸ்பைசஸாக அந்த டேஸ்ட் மட்டும் எப்படி தான் அவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக வந்து மூணார் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு சர்வ் பண்ண அந்த பிரியாணி தாங்க மலபார் பிரியாணி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த பிரியாணி பேர் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த பிரியாணியில் முந்திரி, அன்னாச்சி பழம்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பிரியாணியோட டேஸ்ட் மாறல. பிரியாணி நம்ம சாப்பிட்டா எப்படி ஸ்பைஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பிரியாணி டேஸ்ட் இருந்துச்சு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. இது வந்து இந்த பிளேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜ் க்ரௌடு தாங்க. உள்ளே என்ட்ராகும் உள்ள அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஃபுல் பிளேட்டில் வாங்கி அந்த மந்தி பிரியாணி ஒரு ஃபுல் பிளேட்டில் வாங்கி ஒரு 4-5 பேர் வச்சு நல்லா சாப்பிட்றாங்க. எல்லாமே பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ഇത് നമ്മുടെ ബിരിയാണി എന്ന് പറയുന്നത് തലശ്ശേരി ദം, ഒറിജിനൽ തലശ്ശേരി ദം ബിരിയാണിയാണ്. നമ്മളെല്ലാം നല്ല ഇൻഗ്രീഡിയൻസ് ഒക്കെ നല്ല അടിപൊളി സാധനങ്ങളാണ് ഉപയോഗിക്കുന്നത്. അത്യാവശ്യം നല്ല അഭിപ്രായങ്ങളുള്ളൊരു ബിരിയാണിയാണ്. ഇതിൽ മസാല ഒറിജിനൽ ഫ്രൈ ചെയ്തിട്ടുള്ള മസാലയാണ്. അതുപോലെ തന്നെ ഈ ബീഫും, ഇത് ബീഫ് ബിരിയാണിയാണ്, ദം ബിരിയാണി ബീഫ്. ഇപ്പോൾ അത്യാവശ്യം നല്ല മൂവുള്ള ഒരു ഇതാണ് ബിരിയാണി. കുഴപ്പമില്ല, കസ്റ്റമർക്ക് നല്ല അഭിപ്രായമാണ് ബിരിയാണി കഴിച്ചിട്ട്. അതുപോലെ ഞങ്ങൾ ഉപയോഗിക്കുന്ന അരിയും നല്ല ജീരകശാല റൈസാണ് ഉപയോഗിക്കുന്നത്. നമ്മൾ സ്പെഷ്യലായിട്ടുള്ളത് മന്തിയാണ്. ഇവിടുത്തെ മന്തി, കുഴിമന്തി, പെരി പെരി അൽഫാം മന്തി, ഹണി ചില്ലി മന്തി, അതുപോലെ തന്നെ ചീസ് അൽഫാം, നോർമൽ കുഴിമന്തി, അപ്പുറത്താ പിന്നെ ബിരിയാണി. സൈഡ് ഡിഷിൽ ബീഫ് ഫ്രൈ ഇருக்கு, പിന്നെ ചിക്കൻ റോസ്റ്റ് இருக்கு, ചിക്കൻ ഫ്രൈ இருக்கு. മെയിനായിട്ട് ഞങ്ങൾ അൽഫാമാണ് മെയിൻ. അതെ, അൽഫാമാണ് ഞങ്ങളത് മെയിൻ ആയിട്ടുള്ളത്. couple of days வந்துட்டு இருக்கேன் எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணதுல இருந்து. அந்த ரெகுலரா வரேன். ரியலி குட். என்னோட சிக்னேச்சர் டிஷ் வந்து அல்ஃபாம் மந்தி. என்ன ட்ரை பண்ணுவீங்க வந்தா? வேற பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். அல்ஃபாம் மந்தி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ எவ்ரிடே அதுதான். Yeah, this is the third set of friends I'm coming here with. So daily over set of friends கூட வருவாங்க.
என் பேர் நசீஃப். நான் தான் இந்த கடையோட ஓனர். கடை போட்டுட்டு இன்னும் ஒரு வருஷம் ஆகுது. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, குழிமந்தி இருக்குது, அப்புறம் அல்ஃபாமில் 5 ஃப்ளேவர் வச்சுருக்கு, அப்புறம் பீஃப் மந்தி இருக்குது, மட்டன் மந்தி வீக்கெண்ட்லி நம்ம போடுறது. அப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட மெயினாக வந்துட்டு பிரியாணி தான். தலശ്ശേരി தம் பிரியாணி, கேரளா நம்பர் 1 பிரியாணி தான் தலശ്ശേരി தம் பிரியாணி. அப்புறம் அதில் பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது. அப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு மட்டன் பிரியாணி போடுறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும். குழிமந்தி பிரியாணி, மந்தினா கேரளாவில் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு குழிமந்தி தான் போடுறாங்க. நார்மலாக அன்லிமிட்டெட் ரைஸு, நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அப்புறம் குழி மந்தின்னு எப்படி இங்க கொண்டு வந்தீங்க? அதை ஃபுல்லாக பள்ளத்தில் வச்சு எடுக்கிறீங்க, அது எப்படி ப்ராசஸ்? குழிமந்தி வந்து நீங்கள் வீடியோலே பார்த்துருக்கோம். அது வந்து குழியில் வந்து நம்ம ஒரு 2 hour வந்து அப்படியே குக் பண்ணுறேன். குழிமந்தியில் சிக்கன் வந்து அப்படியே 2 hour வந்து மேலே குக் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்புறம் 2 hourக்கு அப்புறம் குழியிருந்து எடுப்பேன். அப்படிதான் குழிமந்தி ப்ராசஸ். ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அது வேகிறதுக்கு? ஒரு 2 hours எடுத்துக்கணும். 2.5 hours. ஆமாம். குழிமந்தி பிரியாணி எத்தனை பேர் வரைக்கும் சாப்பிடலாம்? மெயினாக வந்து ஃபுல்லு தான், 4 பேருக்கு சாப்பிடலாம். குழிமந்தி வந்து அன்லிமிட்டெடு தான். குழிமந்தியில் வந்து அல்ஃபா மந்தி இருக்குது, அதில் பெரி பெரி, ஹனி சில்லி, க்ரீன் சில்லி எல்லாமே ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்துட்டு கடையோட லொக்கேஷன் வந்துட்டு எஸ்ஆர்எம் தான் மெயினாக. எஸ்ஆர்எம் சைடில் வந்து ஏரிக்கராய் ரோட், எஸ்ஆர்எம் பேக் சைடு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எஸ்ஆர்எம் மெயின் கேட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தான், அவ்வளோதான் நம்ம கடையில் தூரம். அப்போது பிரியாணியில் தலശ്ശേരി பிரியாணி, சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டுமே இருக்கா? ஆமாம். தலശ്ശേരി பிரியாணியில் நீங்கள் கண்டிப்பாக தலശ്ശേരി பிரியாணி கேரளா நம்பர் 1 பிரியாணி தான். நீங்கள் கண்டிப்பாக அது டேஸ்ட் பண்ணணும். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். சிக்கனும் இருக்குது, பீஃபும் இருக்குது. அப்புறம் ஃப்ரைடேல வந்து மட்டன் நம்ம போடுறாங்க, மட்டனும் இருக்குது. ஓகே. கேரளானாலே பரோட்டா பீஃப் கறி தான் சொல்லுவாங்களே, அது கிடைக்குதா? பரோட்டா பீஃப் ஃப்ரை தான் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் சிக்கன் ரோஸ்ட் இருக்குது, பரோட்டா சிக்கன் ரோஸ்ட்டு, அது நல்லா இருக்கும். அப்புறம் பீஃப் ஃப்ரை இருக்குது. இனி மந்தியிலே வந்து பீஃப் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரம்ஜான் கிட்ட வந்தீங்கன்னா பீஃப் மந்தி இருக்கும். அப்புறம் வீக்கெண்ட்லி வந்து மட்டன் மந்தி போடுவாங்க. என்ன விலை எல்லாமே? என்ன விலை? குழிமந்தி வந்து 170 தான் எல்லாமே. குவார்டர் மந்தி 170, குழிமந்தி வந்து குவார்டர் 170 தான். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 680 வருவாங்க 4 பேருக்கு. அன்லிமிட்டட் ரைஸ் தான், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு அல்ஃபா மந்தி வந்துட்டு 720. எல்லாமே நம்ம ரைட் எல்லாமே நார்மல் தான், அவ்வளோ அதிகம் இல்லை. மந்தி பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுக்குறீங்க? மந்தி பிரியாணிக்கு வந்து மயனீஸ் இருக்கும், அப்புறம் ஒரு சட்னி இருக்கும், அப்புறம் வந்துட்டு சலாடு. சாலட் வந்துட்டு இது குக்கும்பரு, கேரட்டு, கேபேஜ் எல்லாமே போட்டு நல்லா தரமாக இருக்கும். டெசர்ட்டுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? ஆமாம். நம்ம ஒரு லிமிட்டட் எடிஷன் நீங்கள் எங்கேயும் பார்க்காது, இது கஸ்டார்டு ஃப்ரூட்டு. இங்கே அது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் வந்து நிறைய நம்மக்கிட்ட சொல்லியிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணணும். கடை வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் தானே? ஆஃப்டர்நூன் நைட்டு. நைட்டில் என்ன இருக்கும்? நைட்டில் இது எல்லாமே இருக்கும். ஆமாம். ஆனால் பிரியாணி ஒரு ஈவினிங்கில் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கூட்டமாக வந்தீங்கன்னா நம்ம புதுசாக வைக்கிறதுக்கும் தயார், எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து ஆமாம் அப்பயே ரெடி பண்ணி தரேன், எதுவும் பிரச்சனை இல்லை. சூப்பர். கடையோட டைமிங் என்ன மதியத்தில்? காலையில் 11 to நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்பீங்க. ஆமாம்.